ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய், ஹலோ, வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மினி பிளாக் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நாங்கள் சனிக்கிழமை அப்பா வீட்டுக்கு போனோங்க. போயிட்டு ஒரு 2 டேஸு ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் இன்றைக்கி பேங்க் ஒர்க் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக சரி பேங்க்கில் போகலான்ட்டு இன்றைக்கி மண்டே லீவ் போட்டோம். லீவ் போட்டு பேங்க் ஒர்க்கை முடிச்சுட்டு அப்புறம் பிள்ளைங்களும் லீவ் போட்டாங்க. லீவ் போட்டு அப்புறம் வந்தோன்னா ஃபஸ்ட்டு பஸ்ஸு வரும்னு பார்த்தோம், வரல. அதனால் ஒரு பஸ்ஸு கிடச்சிதுன்னு ஏறிட்டோம். அது என்னன்றது அப்புறம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம அரிக்குட்டியும் பிரிக்குட்டியும் செம்ம கடுப்பில் பஸ்ஸு எப்போ வரும்னு காத்துட்ருக்காங்க. அது என்ன விஷயம்னா, நாங்கள் எப்போயுமே தருமபுரி போயிட்டு தாங்க இதுக்கு வருவோம், நம்ம ஊருக்கு வருவோம். ஆனால் இன்றைக்கி வந்து சேஞ்சிங்காக நாங்கள் இது காரிமங்கலத்தில் காரிமங்கலம் வழியாக பாலக்கோடு வந்துட்டு இப்படி வந்துடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் கிளம்புனோம். ஆனால் நடந்தது என்னென்னா, அது டைரெக்டாக காரிமங்கலம் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்தோன்னா ஷார்ட்டாக வந்துடும். இதுவே என்ன பண்ணிச்சுன்னா, அந்த பஸ்ஸு காவேரிப்பட்டினம் போகுதுன்னு தெரியாமல் ஏறிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறினதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுது. அப்புறம் இப்போ பாருங்கள் பஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் காவேரிப்பட்டினத்துலேருந்து. அது காவேரிப்பட்டினம் வர்றதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ரோடு சரியில்லை, தடுன்னு ஆடிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம தம்பி அப்படியே அசாமல் கூப்பிட்டு நம்ம காவேரிப்பட்டினத்தில் ரொம்ப நேரம் பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பஸ்ஸில் ஒரு வேலையை ஏறி உக்காந்துட்டு அப்படியே ஆனால் சீட்டு கிடைக்கல. நல்ல வேலை கடைசியில் கிடச்சி, ஏதோ கிடைச்ச சீட்டாவது ரொம்ப பெஸ்ட்டு. அதாவது கிடச்சின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு பிள்ளைங்க அம்மா பசிக்குதுமா அப்படின்னாங்க. அப்புறம் அவங்களுக்கு பிஸ்கெட்டை பிரித்து கொடுத்துட்டோம். எப்போயுமே ஊருக்கு போனோன்னா அப்பா வந்து பிஸ்கெட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்துருவாரு. அது அப்புறம் ஜாலியாக சாப்பிட்டு வந்தோம். என்னென்ன ஒரு விஷயம்னா, நாங்கள் 1.5 மணி நேரத்தில் வர வேண்டியது 3 மணி நேரம் ஆச்சுன்னா ரொம்ப நூல்ஸாகி. ஆனால் கொஞ்சம் நல்லா ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. ஓகே, பாய். அடுத்த மினி பிளாக்ல சந்திக்கலாம்.